குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. செஷன்ல வந்த எல்லாருக்கும் என்னுடைய காலை வணக்கம் அண்ட் என்னுடைய ஹார்ட்ஃபெல்ட் பிரணாம்ஸ் டு பிரம்மஸ்ரீ பிதாமகன் பத்ரிஜி சார் அவர்களுக்கு. ஸோ சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு டாபிக் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ நீங்கள் கூகுளில் பார்த்தீங்க இல்லை யூடியூப்ல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாப்புலர் டாபிக் இது, லா மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் அவங்க ட்ரீம்ஸை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு லைஃப்ல கிடைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால திஸ் இஸ் த மோஸ்ட் சர்ச் டாபிக் அப்படின்னு தான் சொல்வேன் நான், கூகுள்லயும் யூடியூப்லயும். அண்ட் ஸோ இப்போ நம்ம எல்லாரும் வந்து பிரமிட் மாஸ்டர்ஸ். ஸோ எப்படி நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸா மாறணும்? ஹவு டிட் வி நோ தட் பிரமிட் நம்ம வந்து கேப்பை போட்டுட்டு நம்ம மெடிடேட் பண்ணா காஸ்மிக் எனர்ஜி ரொம்ப சீக்கிரமா நம்மளை வந்து அடையும் அப்படிங்கிறது எப்படி நமக்கு தெரிஞ்சது? There was someone called சுபாஷ். அவருக்கு அந்த பிரமிடோட சிக்னிஃபிகன்ஸ் தெரிஞ்சு, அந்த அருமை தெரிஞ்சு, அந்த மெடிடேஷன் மூலமா அவர் பெனிஃபிட்ஸ் அடைஞ்சு, அதுக்கப்புறமா அதை அவர் மட்டும் யூஸ் பண்ணிக்காம he wanted to spread it to all the people. அந்த தாட்னால தான் இப்ப நம்ம எல்லாரும் பிரமிட் மாஸ்டர்ஸ். நவ் பிரமிட் மெடிடேஷன் வந்து இஸ் நோன் அக்ராஸ் த குளோப், ஆல் ஓவர் தி வேர்ல்ட் இது ரீச் ஆயிருக்கு. எப்படி வந்து இது பத்ரிஜி சார் மேனிஃபெஸ்ட் பண்ணாரு? ஒரு தாட் தான் அது, இட் வாஸ் ஜஸ்ட் அ தாட். அதை வந்து ஓகே ஹீ ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இட் அண்ட் அதுக்கு ஒரு இன்டென்ஷன் கொடுத்தாரு. உருவம் அதுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, இது எல்லாருக்கும் போகணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன். ஆனா அந்த இன்டென்ஷன் வந்து ஒரு பியோர் இன்டென்ஷன், செல்ஃப்லெஸ் இன்டென்ஷன். அதுல எந்த ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவும் கிடையாது. அவருக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயம் எல்லாருக்கும் போகணும் அப்படின்னு ஒரு பியோர் இன்டென்ஷன். அந்த பியோர் இன்டென்ஷனுக்கு வேர்ட்ஸ் கொடுத்து 4 பேர்கிட்ட அதை பத்தி பேசினாரு. அண்ட் தென் ஹி ஸ்டார்டட் எக்ஸிக்யூட்டிங் பிளான்ஸ். அதுக்கு நிறைய பிளான்ஸ் போட்டிருப்பாங்க. ஓகே நம்ம இந்த ஸ்டேட்ல எப்படி எல்லாரையும் ரீச் பண்றது? he would have spoken to many ஸ்கூல்ல போய் பேசியிருக்கலாம், காலேஜ்ல போய் பேசியிருக்கலாம். நிறைய அந்த மாதிரி பிளான்ஸ் போட்டு அதுக்கெல்லாம் ஸ்டெப்ஸ் இன்க்ளூட் பண்ணி ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் வந்து கண்ணும் கருத்துமா வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அப்புறம் தான் இந்த ரிசல்ட் நம்ம இப்ப பார்க்குற ரிசல்ட் இஸ் நாட் அ ஓவர் நைட் ஜாப். இதுக்கு பல விஷயங்கள் நடந்திருக்கு அண்ட் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு, இப்பவும் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த பிரமிட் மெடிடேஷன் இவ்வளவு பேரை ரீச் ஆயிருக்கு அண்ட் நம்ம பெனிஃபிட் ஆயிருக்கும். எவ்வளோ ஒரு இது இது வந்து ஒரு டிவைன் பிளெஸிங் தான் நான் சொல்வேன் நான். ஸோ பத்ரிஜி சார் வந்து ஹி ரியலைஸ்ட் தட் அவரோட பர்த் பர்பஸ் என்ன அப்படின்னு. See, he started off his life as a normal person, but அவர் ஒன்ஸ் மெடிடேஷனுக்குள்ள போனோன்னா அவரோட மிஷன் என்ன, எதுக்காக நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத அவருக்கு தெரிஞ்சுட்டார். அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அண்ட் அதுக்காகவே உழைக்க ஆரம்பிச்சார். தட் டசன்ட் மீன் அவருக்கு எந்த ஹேர்டில்ஸும் வரலன்னு. நிறைய ஹேர்டில்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதை எப்படி ஹேண்டில் பண்றோம் த்ரூ மெடிடேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ், அதோட விளைவு தான் நம்ம இப்ப பாக்குறது பிரமிட் மெடிடேஷன். ஸோ இன்டென்ஷனுக்கும் பியோர் இன்டென்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்? சரி, எல்லாருக்கும் இன்டென்ஷன் இருக்கும், ஒரு ட்ரீம் இருக்கும், ஒரு இன்டென்ஷன் இருக்கும், இது நம்ம இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு. பட் பத்ரிஜி சார் கிட்ட இருந்தது பியோர் இன்டென்ஷன். ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு பியோர் இன்டென்ஷனோட ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா அந்த ரிசல்ட் வரும், மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ பியோர் இன்டென்ஷனுக்கும் இம்பியோர் இன்டென்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ பியோர் இன்டென்ஷன்ல 5 விஷயம் இருக்கும். என்னென்ன இருக்கும் அப்படின்னா, நான் வயலன்ஸ் நான் கில்லிங் இருக்கும், நான் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும், ஃப்ரீ ஃப்ரம் மேனிப்புலேஷன் இருக்கும், அண்ட் நோ ஜெலசி, நோ ரிவெஞ்ச், நோ கண்ட்ரோல். அண்ட் 5th வந்து உங்க இன்டென்ஷன் ஷுட் பி இன் அலைன்மெண்ட் வித் ட்ரூத். ஸோ இந்த 5 விஷயமும் இருந்தா அது பியோர் இன்டென்ஷன். எப்படி இது பியோர் இன்டென்ஷன்? ஃபர்ஸ்ட் நம்ம நான் வயலன்ஸ் அண்ட் நான் கில்லிங் பார்க்கலாம். நான் வயலன்ஸ் நான் கில்லிங்னா என்ன? நம்ம யாரையும் ஹார்ம் பண்ணக்கூடாது, யார்கிட்டயும் வயலண்டா இருக்கக்கூடாது, ஹர்ட் பண்ணக்கூடாது, கொல்லக்கூடாது. இதுதான் நான் வயலன்ஸ் அண்ட் நான் கில்லிங். இந்த யூனிவர்ஸுக்கு எல்லாருமே நம்ம
human beings, other living beings like animals, birds, fish, இல்ல சின்ன சின்ன worms இருக்கும், மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸ் ஆகட்டும், எல்லாமே ஈக்குவல் தான். எல்லாருமே யூனிவர்ஸோட சில்ட்ரன் தான். யூனிவர்ஸ் இஸ் நாட் சீயிங் டிஃபரன்ஸ். ஓகே, இவங்க ஹியூமன் பீயிங், இவங்க பெட்டர் லிவிங் பீயிங், இவங்களுக்கு 6 சென்சஸ் இருக்கு, அனிமலுக்கு இல்ல, ஸோ அதனால இவங்க பெட்டர், இவங்களை நான் பெட்டரா ட்ரீட் பண்றேன், அந்த மாதிரிலாம் இல்ல. தெர் இஸ் நோ டிவிஷன் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் யூனிவர்ஸ். எல்லாருமே யூனிவர்ஸோட சில்ட்ரன் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இன்னொரு சைல்டை எப்படி ஹார்ம் பண்ணலாம்? How can we hurt or harm or kill another child of universe? That is bad karma. So killing is unacceptable. எந்த விதத்திலுமே அனிமலை கில் பண்றது, பேர்டை கில் பண்றது, ஃபிஷ் தானே? நோ, killing is unacceptable. அது எதுவா இருந்தாலும் பண்ணக்கூடாது. பிகாஸ் நீங்க ஒரு விஷயத்துல ஒரு டிவிஷன் ஏற்படுத்திட்டு நீங்க ஒரு அவுட்கம் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது நடக்காது. இட் இஸ் அகெயின்ஸ்ட் த லா ஆஃப் நேச்சர். ஸோ யாரும் கில் பண்ணக்கூடாது. ஸோ எவ்ரிபடி ஃபர்ஸ்ட்லி நம்ம இன்டென்ஷன் பியூர் ஆகணும் அப்படின்னா பி எ வெஜிடேரியன். ஸ்ட்ரிக்ட்லி பி எ வெஜிடேரியன். இந்த கில்லிங்ல there's something called mental killing, emotional killing and verbal killing also. நம்ம ஒருத்தரை பிசிக்கலி ஹார்ம் பண்ணாலோ கில் பண்ணாதான் இட் இஸ் கில்லிங்னு கிடையாது. மென்டல் கில்லிங், இமோஷனல் கில்லிங் அண்ட் வெர்பல் கில்லிங்கும் கில்லிங் தான். எப்படின்னா இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட கேட்குறாங்க, somebody is depressed, they are coming and talking to you. நீங்க அந்த நேரத்துல இன்னும் ஒரு டிப்ரெஸ்ட் ஆக்குற மாதிரி பேசுறீங்க. உனக்கு இது வேணும், நீ பண்ண வேலைக்கு இது கரெக்டா உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது, see what if that person was looking for a shoulder? அவங்க ஒரு ஆறுதல் தேடி வரும்போது அவங்க கிட்ட நீ பண்ணது தப்பு, எஸ் மீன் யூ கேன் சே, அதுக்கு ஒரு முறை இருக்கு. ஓகே, இதெல்லாம் நீ தப்பு பண்ணிருக்க, see to that you correct it ன்னு சொல்ற விஷயம் வேற. ஆனா you keep putting the blame on that person and அந்த பர்சன் நம்ம இன்னும் மென்டலி ஷேட்டர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். that is also bad karma. this is mental killing. அவங்க மென்டலி திரும்ப ஷேட்டர் ஆகி அவங்க என்ன ஆகுது, ஐயோ நமக்கு யாருமே இல்ல, நம்ம பண்ணது தப்பு, இன்னும் கில்ட் ஃபீலிங்குள்ள போயிடுவாங்க. அப்ப இன்னும் இமோஷனல் ஆவாங்க, இன்னும் அவங்களுக்கு வரி ஜாஸ்தி ஆகும். ஸோ தட் இஸ் இமோஷனல் கில்லிங். அண்ட் உங்க வார்த்தையால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தட் இஸ் வெர்பல் கில்லிங். ஸோ இதெல்லாமும் கில்லிங் தான், இது எல்லாமும் பேட் கர்மா தான், இதுவும் பண்ணக்கூடாது. அண்ட் சில பேர் என்னன்னா, நான் வெஜிடேரியன் ஹூஸ் டர்ன்ட் இன்டு அ வெஜிடேரியன், அவங்க if they have அந்த craving for the taste of non-vegetarian அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு யாரு வீட்டுக்கோ போறாங்க அண்ட் அவங்க குக் பண்ணிட்டு, நீ நான் வெஜிடேரியன் தானே, இப்பதானே வெஜிடேரியனா மாறி இருக்க, இன்னைக்கு நான் குக் பண்ணிருக்கேன் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லும் போது, if this person who's turned into a vegetarian and who's practicing meditation is taking that non-vegetarian food, now that is bad karma. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்டு, you know the truth, being a meditator, you know the truth that killing animal is a sin. Universe is not going to support you, அது தப்புன்னு தெரியும். ஆனாலும் because you're addicted to taste, because your friend is saying you eat that non-vegetarian food, that is again bad karma. So அது பண்ணக்கூடாது. அண்ட் கில்லிங்ல எப்படின்னா, நம்ம ஒரு புட்சர், ஒரு ஸ்லாட்டர் ஹவுஸ் வச்சிருக்கவங்க தான் பேட் கர்மா, அப்படி கிடையாது. இப்ப நம்ம அந்த ஃபுட்டை யாரோ குக் பண்ணி அதை நம்ம ஒருத்தவங்களுக்கு சர்வ் பண்ணா கூட தட் இஸ் பேட் கர்மா, தட் இஸ் ஆல்சோ கில்லிங். பட் we are sharing the karma. நம்ம சர்வ் பண்ணாலோ இல்ல அதை நம்ம யாருக்காவது வாங்கி கொடுத்தாலோ அதுக்கு காசு கொடுத்தாலோ தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு கில்லிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி ஸ்டே அவே ஃப்ரம் ஆல் ஆஃப் தீஸ். ஸோ இது உங்க இன்டென்ஷனை பியூர் ஆகும். பட் எனி ட்ரீம் ஃபார் தட் மேட்டர். ஏன்னா நீங்க அடுத்தவங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாது, பி இட் an animal or a human being நீங்க நினைக்கிறீங்க. ஸோ தட் மேக்ஸ் யுவர் இன்டென்ஷன் பியூர். Then comes non-interference.
நான் இன்டர்ஃபரன்ஸ்ங்கிறது நம்ம இன்னொருத்தரோட லைஃப்ல ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, இன்னொருத்தரோட கர்மால ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. எவ்ரிபடி ஷுட் டேக் தேர் டெசிஷன் ஆன் தேர் ஓன். பிகாஸ் நம்ம எல்லாருமே வந்து ஏதோ கத்துக்க தான் வந்திருக்கோம். அண்ட் we have to do it by ourselves. தனியா தான் வந்திருக்கோம், தனியா தான் போறோம். ஸோ யாரையும் எந்த விஷயத்திலையும் நம்ம டிபெண்டும் பண்ணக்கூடாது. அண்ட் யாராவது நம்மளை கண்ட்ரோல் எடுத்தாலும் அதை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ யாராவது இப்போ திஸ் ஹேப்பன்ஸ் மோஸ்ட்லி இன் மேரேஜஸ் அண்ட் பார்ட்னர்ஸ், லவ்வர்ஸ், இவங்க கூட எல்லாம் இன்னும் ஜாஸ்தி இருக்கு. இது எப்படின்னா, ஓகே இவங்க என்னோட பார்ட்னர், ஸோ அவங்களோட விஷயம் எல்லாம் நான் தான் டிசைட் பண்ணுவேன், அவங்க சாய்ஸஸ் நான் தான் பண்ணுவேன், அவங்க என்ன ட்ரெஸ் போடணும், அவங்க என்ன பேசணும், அவங்க லைஃப்ல என்ன பண்ணணும், எல்லாமே நான் தான் டிசைட் பண்ணுவேன். கேட்டா ஐ ரியலி லவ் ஹர், ஐ ரியலி லவ் ஹிம். இந்த நேம் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் நம்ம இன்னொருத்தவங்க ட்ரீம்ஸை கட் பண்ணி நம்ம ட்ரீம்ஸ் அவங்க வாழ்க்கையில திணிக்கிறோம். திஸ் இஸ் ஆல்சோ பேட் கர்மா. திஸ் இஸ் இன்டர்ஃபியரன்ஸ். இது பண்ணக்கூடாது. should never do this. பிகாஸ் அவங்க ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு பிறந்திருக்காங்க, அவங்கள திங்க் பண்ண விடுங்க. யூ ஹாவ் அ வேலிட் பாயிண்ட், யூ டெல் தெம், see this is where I think you are going wrong. இது பார்த்துக்கோங்க. நம்ம சொல்ற விதத்துல சொன்னோம் வித் த கரெக்ட் பவர் அப்படின்னா அது அவங்களுக்கு புரியும். நீங்க அதிகாரம் பண்றீங்க, அக்ரெசிவா பேசுறீங்கன்னா நீங்க சொல்ற உண்மையான பாயிண்ட் கூட புரியாது. See to it that you actually convey it in the right way and that person will definitely listen to you. உண்மையான நியாயமான ஒரு வேலிட் பாயிண்டா இருந்தா. பட் எல்லா விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்றது இட் இஸ் இன்டர்ஃபியரன்ஸ். அது பண்ணக்கூடாது. தட் இஸ் ஆல்சோ பேட் கர்மா. ஸோ அது இல்லைனாலும் உங்க இன்டென்ஷன் பியூர் இன்டென்ஷனா மாறும். அண்ட் தென் கம்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் மேனிப்புலேஷன். ஃப்ரீ ஃப்ரம் மேனிப்புலேஷன் அண்ட் ஜெலசி, கண்ட்ரோல், ரிவெஞ்ச். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, see let's take that, there are two friends and person A, person B friends னு வச்சுக்கோங்க. So person A and person B, both of them are running business, okay? But person B இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணலாம், ப்ரோக்ரஸ் பண்ணலாம் லைஃப்ல அப்படின்னு சொல்லி he wants to make some changes in his company. And அவர் வந்து person A ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லி he is telling all that to person A. And person A வந்து சடனா அவருக்கு ஒரு ஜெலஸ் வந்துருது. ஃப்ரெண்டு தான், ஆனாலும் ஒரு ஜெலசி வந்துருது. என்ன நமக்கு மேல அவர் யோசிக்கிறாரு, நமக்கு மேல அவர் ஏர்ன் பண்ணிடுவாரோ, நமக்கு மேல அவருக்கு ஃபேம் கிடைச்சிருமோன்னு ஒரு ஜெலசி வந்துருது. ஸோ அவர் என்ன பண்றாரு, இந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணோன்னு he is telling 10 reasons. இந்த ரீசன்ஸ் எல்லாம் இருக்கு, நீ பண்ணாத, இப்போ யூ போஸ்ட்போன் இட் லேட்டர். இல்ல நான் பண்ணும்போது நீ பண்ணு, இப்ப நீ பண்ணாத. சம்திங் he says. And person B is a friend of person A அப்படிங்கிறதுனால மேபி இவன் சொல்ற பாயிண்ட் கரெக்டா இருக்கலாம், ஏதோ ஒரு நம்புறாரு, இவர் ரொம்ப கரெக்டா கன்வின்ஸ் பண்ணிருக்கலாம். ஸோ அவர் நம்பி என்ன பண்றாரு, he stopping his progress. அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை கட் பண்ணிடுறாரு. This is again bad karma. You are manipulating another person. You are controlling another person because of jealousy. This is also again bad karma. ஏன்னா அவர் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாரு. You have a flip side. அதுல வந்து ஒரு சில disadvantages இருக்கு அப்படின்னா அதை மட்டும் சொல்லணும். Then it is his call whether to go for it or not go for it. நம்ம அதை செஞ்சு கன்வின்ஸ் பண்ணி அவங்கள அதுல இருந்து தடுக்கிறதுங்கிறது manipulation and controlling somebody. This is again bad karma. இதுவும் பண்ணக்கூடாது. இதுல இருந்து நம்ம இதை பண்ணாம இருந்தோம்னா நம்ம இன்டென்ஷன் பியூர் இன்டென்ஷன். And then comes alignment with the truth. Intention should be in alignment with the truth. In the natural order of cosmos அப்படிங்கிறாங்க. அதாவது நம்மளோட இன்டென்ஷன்ல ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும். இப்ப நம்ம பத்ரிஜி சாரோட இன்டென்ஷன் பாத்தீங்கன்னா செல்ஃப்லெஸ் ஆட்டிடியூட். மத்தவங்க எல்லாரும் இதுல பெனிஃபிட் ஆகணுங்கிற ஒரே நோக்கம். அண்ட் he is born for it and he learned it through meditation, intuitional. அண்ட் அதை செய்யணும், எக்ஸிக்யூட் பண்ணணும், கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவருக்கு நிறைய ஹர்டல்ஸ் இருந்தாலும் he was able to manifest it because that is in alignment with his truth, with the truth of his birth. ஸோ அந்த மாதிரி நம்மளோட லைஃப்ல நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொருத்தர் எதுக்கோ பிறந்திருக்கோம், எதை நமக்கு செய்யணும்னு நம்ம பிறந்திருக்கோமோ அதை நீங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா
you will get the courage, you will get the resources to do it, and your dreams will come true. நம்ம எதை பண்ணக்கூடாது அதை பண்ணிட்டு தேவையில்லாம எஃபோர்ட்டையும் டைமையும் நம்ம அங்க போட்டோம்னா ஒண்ணுமே நடக்காது. வாட் யூர் born ஃபார், ஸ்டார்ட் டூயிங் தட். அப்ப அதை நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டோர்ஸ் வில் ஓப்பன். அதுக்காக சேலஞ்சஸே வராதுன்னு நான் சொல்ல வரும், பட் யூ வில் ஹேண்டில் இட் பிகாஸ் தட் இஸ் யுவர் பர்த் பர்பஸ் அண்ட் யூ ஆர் இன் அலைன்மெண்ட் வித் தி ட்ரூத். அண்ட் இஃப் யூ ஃபாலோ தட், இந்த பியூர் இன்டென்ஷன் இருக்கணும் அண்ட் நான் சொன்ன இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நீங்க இன்க்ளூட் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஹேண்டில் த சேலஞ்சஸ். So, non-violence, non-killing, non-interference, free from manipulation, no jealousy, no control, no revenge, and your intention should be in alignment with the truth. So, இந்த அஞ்சும் இருந்தது அப்படின்னா your intention will become pure intention. And உங்க intention pure intention இருந்ததுன்னா universe will give you all the support it can give you. உங்க dreams வந்து true ஆகிறதுக்கு. So, be a vegetarian. Strictly a vegetarian இருங்க. And டிசைட் பண்ணுங்க. சரி, நம்ம ஒரு விஷயம் பிளான் பண்றோம் அப்படின்னா பிளான் your mind is used to do planning. டிசைட் பண்ணுங்க. அண்ட் இந்த பியூர் இன்டென்ஷனா மாத்திக்கோங்க. இன்டென்ஷன் பியூரா இருக்கிற மாதிரி நீங்க எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணிட்டே இருங்க. ஓகே, am I doing any harm here? நான் யாரையும் எந்த ஹார்ம் பண்ணாம நான் எப்படி என்னுடைய ட்ரீமை நான் வந்து ட்ரூ ஆக்கிக்கணும். This should be a motive. அது இருந்தது அப்படின்னா தென் உங்களோட ட்ரீம் வந்து ட்ரூ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ், மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஈஸியா நடக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இன்டென்ஷனுக்கும் அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கும் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்துடும். ஸோ நம்ம ஒன்று இன்டென்ட் பண்றோம், அது கரெக்டாக மேனிஃபெஸ்ட் ஆனோம் அப்படின்னா அந்த ரெண்டு விஷயத்துக்கும் ஒரு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வரணும் அப்படின்னா இதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். Be a vegetarian. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். And decide strongly. Decision is the name of the game. இப்போ வந்து எதெல்லாம் இன்க்ளூட் ஆனா இன்டென்ஷன் பியூர் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் இஸ் சில ஃபேக்டர்ஸ்னால நமக்கு வந்து அந்த இன்டென்ஷனுக்கும் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் கொஞ்சம் லாங் ஆயிடும். என்ன அப்படின்னா, சரி இங்க மெடிடேட்டர்ஸ் நான் மெடிடேட்டர்ஸ் பிரிக்கலாம். அண்ட் சில மெடிடேட்டர்ஸுக்கும் யூனோ பேஸ்ட் ஆன் தேர் பாஸ்ட் பர்த் அந்த ரெசிடியூஸ் இருக்கும். ஸோ அவங்களும் இதுல கொஞ்சம் ஃபாலோ ஆவாங்க. எப்படின்னா, எதெல்லாம் வந்து நமக்கு எனிமீஸ்ன்னு பார்த்தோம்னா ஃபார் ஆர் ட்ரீம் டு கம் ட்ரூ, ஃபர்ஸ்ட் இஸ் ஓவர் திங்கிங், செகண்ட் இஸ் ஓவர் வரிங் அண்ட் ஓவர் கிரை. இது மூணும் வந்து உங்க ட்ரீமுக்கு அகெயின்ஸ்டான விஷயம். சரி, ஓவர் திங்கிங் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இப்படி ஆயிட்டா என்ன ஆகுறது, அப்படி ஆயிட்டா என்ன நடக்குது, அவங்க நோ சொன்னா என்ன பண்றது, டூ மச் திங்க் பண்றது. உங்க மைண்ட் வந்து உங்களையே ட்விஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். அண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, when you are overthinking, your aura will have the thinnest size அப்படிங்கிறாங்க. அண்ட் உங்க ஆரா ரொம்ப thinnest size ஆயிடுது அப்படின்னா you can't actually work to your fullest potential. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும். we are all born with some strengths, talents, skills எல்லாம். அதெல்லாம் கட் ஆயிடும் because of your overthinking. அண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க என்ன எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அப்ப எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னா, நினைச்சதை எக்ஸிக்யூட் பண்ணலன்னா என்ன ஆகுது, யூ ஸ்டார்டட் வரிங் டூ மச். நீங்க ரொம்ப வரி பண்றீங்க. ரொம்ப வரி பண்ணா என்ன ஆகும், இமோஷனலி வில் பி டவுன் அண்ட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ ஸ்டார்ட் கிரைங். ஐயோ, நான் நினைச்சது நடக்கல, நான் நினைச்சது நடக்கல. தென் யூ வில் ஸ்டார்ட் கிரைங். ஸோ இதுல கல்பிரிட் யாரு, ஓவர் திங்கிங். ஸோ நம்ம ஓவர் திங்கிங்கை கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஓவர் வரையும் வராது, கிரையும் வராது. ஸோ இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாம் சோல்ஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும்.
we are all spiritual beings in human bodies. ஸோ நம்ம இங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். அண்ட் டோன்ட் கெட் அட்டாச் டு த ரிசல்ட். ஓவர் திங்கிங் எப்போ வருது அப்படின்னா, யூ ஆர் கெட்டிங் டூ மச் அட்டாச் டு த ரிசல்ட். ஒரு டார்கெட் டேட் இருக்கு ஒரு சேல்ஸ் பர்சனுக்கோ இல்லை ஏதோ, யூ ஆர் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் த டார்கெட் rather than what you have to do actually. நம்ம என்ன அங்க பண்ணணுமோ அங்க கான்சென்ட்ரேஷன் இல்ல, டார்கெட் டேட்டை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கோம். So when you are too much attached to the result rather than the process, you get into overthinking mode. So அப்ப என்ன ஆகுது, உங்க பொட்டென்ஷியல் கம்மி ஆகுது. நீங்க ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்றதுக்கு பதிலா ப்ராசஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்ப பத்ரிஜி சார் வந்து இந்த பிரமிட் மெடிடேஷன் அக்ராஸ் த குளோப் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு, ஓகே நம்ம முதல்ல இந்த ஸ்டேட்ல நம்ம இருக்கிற இடத்துல முதல்ல ஸ்ப்ரெட் பண்ணும். இந்த ஸ்கூல்ல போய் பேசலாம், இந்த காலேஜ்ல போய் பேசலாம், இந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் சொல்லி கொடுக்கலாம், அவங்க வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி தருவாங்க, ஆஃபீஸ்ல போய் சொல்லி தரலாம். ஸோ தட் ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் பிளான் போட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் போட்டிருப்பாங்க, அப்புறம் அதுக்கு ஸ்டெப்ஸ் போட்டிருப்பாங்க. நான் அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் போடணும், ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஒரு 10 ஸ்டெப் போட்டிருப்பாங்க. அண்ட் தென் அதில் என்ன ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும், அண்ட் அவங்களுக்கு எப்படி வந்து என்ன சொல்றது, அவங்களுக்கு கரெக்டா புரிஞ்சுதான் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அண்ட் எப்படி எல்லாரையும் வந்து உள்ள இதை பத்தி சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு இந்த மெடிடேஷனுக்குள்ள வந்து இன்வால்வ் பண்ண வைக்கிறது. பல விஷயங்கள் போயிருக்கும். அவர் அந்த ப்ராசஸை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அதனாலதான் ரிசல்ட் சீக்கிரமா வந்திருக்கு. ரிசல்ட் பத்தி யோசிச்சுட்டே இருந்தா நடக்காது, ப்ராசஸை பத்தி தான் யோசிக்கணும். இப்ப நம்ம வந்து ஸ்டெப் 1ல இருக்கோமா, ஓகே இன்னைக்கு நான் இந்த ஸ்கூல்ல போய் பேச போறேன், பி இன் ஸ்டெப் 1 ஒன்லி. ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம். ஸ்டெப் 1ல இப்ப என்ன பண்ணணும், நான் அதை பத்தி மட்டும் யோசிச்சா போதும். தட் வே யூ கேன் அவாய்ட் ஓவர் திங்கிங். இப்போ ஓவர் வரிங் ஏன் வருது அப்படின்னா, யூ ஆர் டூ மச் அட்டாச் டு பீப்புள். when you are attached to people, வரிங் வரும். ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க, நான் இதை செய்யலைன்னா அவங்க என்ன நினைப்பாங்க. This is not necessary. And when you cry, when do you cry? You cry because ஐயோ அவங்க இந்த வார்த்தை சொல்லிட்டாங்க, அந்த வார்த்தை சொல்லிட்டாங்க. You are attached to words. When you are attached to words, you start crying. Not necessary. பண்ண வேண்டாம். Be attached to the process rather than the result. இது ஒண்ணு. அண்ட் இன்னொன்னு மெடிடேஷன். நமக்கு கிடைச்சிருக்க வரப்பிரசாதமே வந்து மெடிடேஷன். மெடிடேஷன் நிறைய பண்ணலாம். சில பேர் சொல்லுவாங்க ஒரு 20 minutes 30 minutes. இப்ப இந்த மாதிரி செஷன்லயே நீங்க பாத்தீங்கன்னா half an hour மெடிடேஷன் கொடுப்பாங்க, 20 minutes கொடுப்பாங்க, இல்ல டைம் இருக்குன்னா 1 hour மெடிடேஷன் கூட கொடுப்பாங்க. இது என்ன பெருசா நமக்கு பண்ணிட போது நம்ம நினைக்கிறோம், பட் இட் இஸ். Meditation has its own value. So what I was saying is that so meditation in the overthinking, over worrying and crying வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா மெடிடேஷன் நிறைய பண்ணணும். அண்ட் சில பேர் நினைச்சுக்கிறாங்க மெடிடேஷன் ஒரு 20 minutes பண்ணா அது என்ன பெருசா சேஞ்சஸ் கொடுக்க போதா அப்படின்னு நினைப்பாங்க. பட் இட் டஸ். இங்க பாயிண்ட் நீங்க என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க எனக்கு மெடிடேஷன் நான் பண்றேன், பட் வந்து ஐ கெட் சோ இமோஷனல், என்னால் அவ்வளோ டீப்பாக போக முடியல மெடிடேஷன்ல, அண்ட் ரொம்ப அழறேன் நான். எனிதிங் இஸ் அக்செப்டபிள். நீங்க மெடிடேட் பண்ணும்போது என்ன நடந்தாலும் அது எக்ஸ்பீரியன்ஸ். இதனால நீங்க வந்து தப்பான மெடிடேஷன் பண்றீங்க, ஏதோ சரியில்லை நினைக்கவே வேண்டாம். நீங்க உட்காருங்க, எவ்ரிடே ஒரு ப்ராக்டிஸா இந்த டைம்ல நான் மெடிடேஷன்ல உட்காருவேன் அப்படின்னு ஒரு டிசிப்ளின் கொண்டு வந்து எவ்ரிடே உட்காருங்க. அண்ட் அந்த டைமை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. ஸோ நீங்க எவ்ரிடே பண்ணும்போது அதோட ரிசல்ட்டே வேற. நீங்க வந்து ஒரு நாள் பண்ணிட்டு ஒரு 10 நாள் பண்ணாம அந்த மாதிரி பண்ணா அது எந்த பெனிஃபிட்ஸும் கொடுக்காது. பிகாஸ் எவ்ரிடே நீங்க பண்ணும்போது யுவர் பிரெயின் வில் கெட் டியூன்ட். உங்க பாடியில இருக்க ஒவ்வொரு செல்லும் அதுக்கு டியூன் ஆயிடும். ஸோ நான் இப்படி உட்கார்ந்தேன், இந்த டைம்ல நான் உட்கார்ந்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம போயிடுவோம், மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு. ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் த கீ.
ஸோ அதனால மெடிடேஷன் எவ்ரிடே தவறாம பண்ணுங்க வித்தவுட் ஃபெயில். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கோங்க. இப்போ மெடிடேஷன் காலையில உட்காடுறீங்க, உங்களுக்கு ரொம்ப டீப்பா உள்ள போக முடியல, தட் இஸ் ஓகே, ஃபைன். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரலையா, சிட் அகெயின் இன் தி ஈவினிங், அப்ப டீப்பா போகலாம் ஒரு வேலை. ஸோ நம்ம தான் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கணும். வரலன்னு அதை பத்தி கவலைப்பட்டு இருக்க வேண்டாம். அகெயின் சிட் வென் எவர் யூ ஃபீல் லைக் சிட்டிங் த சேம் டே, சிட், உட்காருங்க. தூங்குறதுக்கு முன்னாடி கூட யூ கேன் சிட். ஸோ நம்ம தான் வந்து இந்த சேஞ்சஸ், இந்த டிசிப்ளின் நம்ம கொண்டு வரும். அண்ட் வாட் இஸ் சேயிங் இஸ் தட் மியூசிக் மெடிடேஷன் வந்து ஹேஸ் அ கிரேட்டர் இம்பேக்ட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஐ ஹவ் பர்சனலி எக்ஸ்பீரியன்ஸ்ட் இட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து சைலண்ட் மெடிடேஷன், மீன் எந்த மியூசிக்கும் கேட்காம தான் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சேன். பட் தென் வென் ஐ ஸ்டார்டட் லிஸ்னிங் டு மியூசிக் மெடிடேஷன், மியூசிக் போட்டுட்டு உட்காரும்போது அது ஒரு தனி எஃபெக்ட். ஏன் அப்படின்னா மியூசிக் ஹேஸ் திஸ் ஹீலிங் கேப்பபிலிட்டி. மியூசிக் மெடிடேஷன் வந்து அந்த அளவுக்கு ஹீலிங் கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம மைண்ட்ல எவ்ரிடே நிறைய விஷயங்கள் பண்றோம், பாக்குறோம், சில பேர் பார்ப்போம், ஏதாவது ஒரு அன்வான்ட் திங்ஸ் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். இதெல்லாம் எப்படி நம்ம மைண்ட்ல இருந்து வெளில போகும் அப்படின்னா ஒன்லி இஃப் யூ சிட் அண்ட் மெடிடேட், இல்ல ஒரு டீப் ஸ்லீப் இருக்கணும். பட் எல்லாருக்கும் டீப் ஸ்லீப் இருக்கிறது இல்லை, பிகாஸ் டூ மெனி திங்ஸ் ஆர் ரன்னிங் இன் அவர் மைண்ட். ஸோ அதுக்கு ஒரே தீர்வு மெடிடேஷன். இந்த மியூசிக் மெடிடேஷன் நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க யூடியூப்ல போயிட்டு மியூசிக் மெடிடேஷன் போடுங்க, அண்ட் தென் ஏதாவது ஒரு மியூசிக்கோட உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஏதோ ஒரு மியூசிக் போடும்போது யூ ஃபீல் லைக் சிட்டிங் அண்ட் மெடிடேட்டிங். அந்த மியூசிக் ஆன் பண்ணிக்கோங்க, உட்காருங்க, சிட் அண்ட் மெடிடேட். ரொம்ப டீப்பா உங்களால உள்ள போக முடியும். ஐம் டெல்லிங் யூ, சில ஃப்ரீக்வன்சிஸ் நல்லா கனெக்ட் ஆகும். இப்ப எனக்கு கனெக்ட் ஆகிற ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு கனெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது, பட் நீங்க அதை கண்டுபிடிங்க எது உங்களுக்கு செட் ஆகுதுன்னு. அந்த மியூசிக் ஆன் பண்ணிட்டு உட்காருங்க. ஏன்னா அதுவே உங்களை ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம ஒரு மியூசிக்கும் இல்லாம உட்காரும் போது இட் நீட்ஸ் a lot of செல்ஃப் மோட்டிவேஷன். பட் when this music is there running behind, அதுவும் அந்த ஃப்ரீக்வன்சி நீங்க அதை கேட்க கேட்க உங்களை அப்படியே அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு இழுத்துரும். ஸோ அதனால அதை பண்ண ஆரம்பிங்க. சவுண்ட் ஹேஸ் பவர், மியூசிக் ஹேஸ் பவர். ஸோ அந்த மியூசிக் மெடிடேஷன் பண்ணி இது என்னன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 hours 3 hours நீங்க மியூசிக் மெடிடேஷன்ல இருந்தீங்க அப்படின்னா it can actually push away all the unwanted things in your mind. So when unwanted things are pushed away from your mind, என்ன ஆகுது அப்படின்னா அன்னைக்கு டே நீங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம். டே நீங்க ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நல்ல கிளாரிட்டி இருக்கும். என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது ப்ரையாரிட்டி, எல்லாம் கிளியரா தெரியும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, பிகாஸ் தேர் இஸ் நோ ஃபில்டர் இன் யோர் மைண்ட், யோர் ஃப்ரெஷ். ஸோ அதனால அது பண்ணுங்க. அண்ட் இதுல இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம எந்த பிளேன்ல இருக்கோம் அப்படிங்கறத அப்பப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். சி are we in the physical plane, are we in the mental plane, are we in the emotional plane? ஒரு பிசிக்கல் பிளேன்ல இருக்கோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஏதோ ஒரு பொருள் உடையது, யூ கெட் சோ அட்டாச்ட், ஐயோ உடஞ்சிருச்சு அப்படின்னு அப்செட் ஆயிடுவீங்க, விச் மீன்ஸ் யூ ஆர் அட்டாச் டு திங்ஸ். ஃபியர் ஆஃப் லூசிங் திங்ஸ் உங்களுக்கு இன்னும் இருக்கு. ஸோ யூஆர் இந்த பிசிக்கல் பிளேன்ல புரிஞ்சுக்கலாம். மென்டல் பிளேன்ல இருக்கீங்களான்னா ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்யும் போது யோர் மைண்ட் இஸ் திங்கிங், ஓவர் திங்கிங், உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுது, வாட் இஃப்னே யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்னா யூஆர் இந்த மென்டல் பிளேன் நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ட் இமோஷனல் பிளேன் அப்படின்னா இப்போ யாரோ ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா யூ ஸ்டார்ட் கிரையிங் ஆர் யூ கெட் டிசப்பாயிண்டட், அதற்காக புலம்புறீங்க, யோசிக்கிறீங்கன்னா யூஆர் இந்த இமோஷனல் பிளேன். நம்ம ஆக்சுவலி இந்த 3 பிளேன்லயும் இல்லாம இன்ட்யூஷனல் பிளேன்ல இருந்தோம் அப்படின்னா நினைச்சதை சாதிக்க முடியும். we should be in the intuitional plane. So இப்போ இந்த 3 பிளேனுக்கும் நான் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். ஸோ எந்த பிளேன்ல இருக்கீங்கன்ட்டு நீங்களே உங்களை செக் பண்ணிக்கோங்க அப்பப்ப. நான் எந்த பிளேன்ல இருக்கேன், ஓ ஓகே, ரியலைஸ் பண்ணுங்க, கம் அவுட் ஆஃப் இட், ரியலைஸ், கம் அவுட் ஆஃப் இட். அந்த அவேர்னஸ் நீங்க வளர்த்துக்கணும். அந்த அவேர்னஸ் நீங்க வளர்த்துக்கிறதுக்கு மெயினா உதவ போறது மெடிடேஷன். ஸோ சிட் அண்ட் மெடிடேட். ஃப்ரெஷ்ஷா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க. அண்ட் இந்த அவேர்னஸ் இருக்கும்போது நீங்க எந்த பிளேன்ல இருக்கீங்கன்னு தெரியும். அப்ப அந்த பிளேன்ல இருந்து வெளில வந்துருங்க. இன்ட்யூஷனல் பிளேனை வளர்த்துக்கணும். ஸோ டெவலப் யோர் இன்ட்யூஷன். எப்படி நீங்க உங்க இன்ட்யூஷனை டெவலப் பண்ணலாம் அப்படின்னா த்ரூ கான்ஸ்டன்ட் மெடிடேஷன். சி எத்தனை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின்ஸ் வரலாம், எத்தனை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வரலாம், பட் இன்ட்யூஷனுக்கு ஈக்குவலா ஒண்ணுமே கிடையாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் மேன்மேட்.
Intuition is from the God, I mean, it's from the universe, from the divine. Straight from the divine அப்படிங்கிறதுனால இட்ஸ் பவர்ஃபுல். ஸோ நம்ம இன்ட்யூஷனல் பவரை வளர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியாக டிசைட் பண்ணலாம் லைஃப்ல. உங்க ட்ரீம்ஸ் வந்து சீக்கிரமா உண்மையாகிறதுக்கு இன்ட்யூஷனல் பவரை நம்ம டெவலப் பண்ணணும். அதுக்கு நம்ம நிறைய மெடிடேட் பண்ணணும் அண்ட் கான்சென்ட்ரேட் ஆன் த ப்ராசஸ் ரதர் தென் த ரிசல்ட். ரிசல்ட்டோடையே திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க. தட் இஸ் த அது பண்ணக்கூடாத ஒரு விஷயம். ரிசல்ட் ரிசல்ட் ரிசல்ட். இப்போ ஒரு சமைக்கிறோம் அப்படின்னா மைண்ட்ல ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணிக்கோங்க, இந்த டேஸ்ட்ல நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் பிளான் பண்ணிக்கோங்க, இது இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணணும். தென் கான்சென்ட்ரேட் இன் த ப்ராசஸ். இப்படி வரணுமே அப்படி வரணுமேனு ஓவரா திங்க் பண்ணீங்கன்னா யூ லூஸ் அவுட் இன் த ப்ராசஸ். அண்ட் நம்ம எல்லாருமே சோல்ஸ் அப்படிங்கிறதுனால we have come to experience this world. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு விட்னஸ் கான்சியஸ்ல நம்ம இருக்கணும். எது நடந்தாலும் குட் ஆர் பேட் விட்னஸ் கான்சியஸ்ல மட்டுமே இருங்க. வாட்ச் இட். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நியூட்ரல் கிரவுண்ட்லயே நீங்க இருப்பீங்க. ஓவர் ஹாப்பியாவும் ஆக மாட்டீங்க, இல்ல ஓவர் சேடும் போக மாட்டீங்க. யூ வில் பி இன் த நியூட்ரல் கிரவுண்ட். எல்லாத்தையும் ஒரு வாட்சரா பார்த்துட்டே இருப்பீங்க. ஒரு ஆடியன்ஸ் மாதிரி நீங்க வாட்சரா பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ விட்னஸ் கான்சியஸ்ல இருங்க. மெடிடேஷன் நிறைய பண்ணுங்க. நம்ம எல்லாம் சோல்ஸுங்கிறத அப்பப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துது, immediately think, I am a soul. I have come for an experience. This is an experience. அவ்வளவே தான். டோன்ட் கெட் அட்டாச் டு இட். இமோஷனல் ஆகாதீங்க. இமோஷனல் பிளேன்ல இருக்கீங்கன்னா immediately come out of it. மீன் யூ ஃபீல் லைக் crying. ஃபர்ஸ்ட் வந்துடும். பிகாஸ் நம்ம இந்த ஒரு நார்மல் வாழ்க்கையில இருக்கும்போது திடீர்னு வந்துடும். அண்ட் தென் ரியலைஸ் இட். வெல், ஐ எம் அ சோல். ஐ ஹவ் கம் ஹியர் ஃபார் an experience. ஐ எம் நாட் கோயிங் டு cry for this. ஐ எம் கோயிங் டு பி இன் விட்னஸ் கான்ஷியஸ். அப்படின்னு நீங்க உங்களே ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு நாள்ல வரப்போற விஷயம் கிடையாது. இதுக்கு நிறைய நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த சென்ஸ் கண்டினியூஸா கன்சிஸ்டண்டா பண்ணணும். ஸோ கீப் ட்ரையிங், கீப் ஆன் ட்ரைங். எல்லா ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணணும். இப்போ இது நான் வந்து ஃபாலோ பண்றதை சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு பாத்து இருக்கும், அதில் கண்டுபிடிங்க. இதையும் யூஸ் பண்ணுங்க, நான் சொல்றதையும் யூஸ் பண்ணுங்க. அண்ட் நீங்க இதை பண்ணும்போது ஹோல் ஹார்ட்டடா ஒரு விஷயத்த பண்ணும்போது, ஒரு ஸ்ரத்தையா நீங்க பண்ணும்போது உங்களுக்கும் சில பாத் ஓப்பன் ஆகும். நீங்க அந்த மற்றவங்களுக்கு டிப்ஸா கொடுக்கலாம். ஸோ அது பண்ணுங்க. ஸோ நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க. பி ஏ விட்னஸ் கான்ஷியஸ். திங்க் தட் யூர் அ சோல். நீங்க ஒரு சோல் அப்படிங்கிறத மறக்கவே மறக்காதீங்க. we are all souls. we have come here for experiences. அவ்வளவே தான். அண்ட் இன்ட்யூஷனல் பிளேன்ல இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. டெவலப் யுவர் இன்ட்யூஷன். அதை விட பவர்ஃபுல் வேற எதுவுமே இல்லை. ப்ளீஸ் டெவலப் யுவர் இன்ட்யூஷன். டூ அ லாட் ஆஃப் மெடிடேஷன். அண்ட் சில நேரங்களில் நமக்கு சில புக்ஸை படிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். யூ ஃபீல் கனெக்டட். அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிங்க. லிசன் டு மியூசிக். சவுண்ட் ஹீலிங் ரொம்ப நல்லா இருக்கு. சில மியூசிக் எல்லாம் நான் கேட்கும்போது நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். அவ்வளோ நல்லா இருக்கும். குவிக்கா ஐ கெட் இன் டு மெடிடேட்டிவ் ஸ்டேட். அண்ட் சில மியூசிக் எனக்கு கனெக்ட் ஆகாது, நான் அதை ஃபார்வர்ட் பண்ணிட்டு போயிடுவேன். எது எனக்கு அந்த நேரத்தில் கனெக்ட் ஆகுதோ அப்போ அந்த மியூசிக் போட்டு உட்காந்துருவேன். அண்ட் இட் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் எனக்கு. சி யூ நீட் மோட்டிவேஷன், சிட் இன் மெடிடேஷன். இந்த மியூசிக் மெடிடேஷன் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் பிடிச்ச மியூசிக் அப்படின்னா உங்களுக்கு அந்த இன்வால்மெண்ட் நல்லா இருக்கும். ஸோ அது நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ கடைசியாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்க இன்டென்ஷன் பியூரா வச்சுக்கோங்க. அண்ட் வெஜிடேரியனா இருங்க. ஸ்ட்ரிக்ட்லி வெஜிடேரியன். எந்த விதத்துலையும் வந்து டோன்ட் ஷேர் கர்மா. ஏன்னா அந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. Non-violence, non-killing, non-interference, free from manipulation, no revenge, no jealousy, no control. Be in alignment with the truth. Do a lot of meditation. Be in the witness conscious. நீங்க ஒரு சோல்னு எப்பவுமே நினைச்சுக்கோங்க. ஓவர் திங்கிங் பண்றீங்களா, ஓவர் வரியிங் பண்றீங்களா, இல்ல ஓவர் கிரை பண்றீங்களா, அதை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ரியலைஸ் இட் அண்ட் கம் அவுட் ஆஃப் இட். இன்க்ரீஸ் யுவர் அவேர்னஸ். டெவலப் யுவர் இன்ட்யூஷன். டூ அ லாட் ஆஃப் மெடிடேஷன். எந்த விதத்திலையும் யாரையும் ஹார்ம் பண்ணாதீங்க, ஹர்ட் பண்ணாதீங்க. Be a light unto you.
புத்தா சொன்ன மாதிரி பி அ லைட் ஆன் டு யூ. நீங்க உங்களுக்கு வெளிச்சத்தை காமிச்சுக்கோங்க. ஸோ இதை சொல்லி நான் என்னுடைய செஷனை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங் டு மை ஸ்பீச். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி.